காரியம் துவங்கியிருந்தாள். அந்த சிவபெருமானின் அருளை பெற்றிருந்தாலும் பொதுவாகவே சிவனுடைய ஆலயத்துக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வலதுபுறத்தில் சண்டிகேஸ்வரன் ஒருத்தர் இருப்பார். உங்கள் கோயிலில் இருக்கா? வலதுபுறத்தில் சண்டிகேஸ்வரன் ஒருத்தர் இருப்பார், தெரியுமா? பெண்கள் கிட்டலாம் பேசலாமா இல்லை வேணாமா? ஆத்தா நீங்கள் சொல்லுங்கள். ரோஸ் கலர் புடவை சொல்லுங்க. முத்துவள்ளி மாதிரியே இருக்குது. சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார் வலதுபுறத்தில். அவர் யாரு அப்படின்னா சிவபெருமானோட கணக்கு பிள்ளை. சித்திரை மாதம் பிறந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, சித்திரகுப்தன் பிறந்தனால சித்திரை என்ற மாதம் பிறந்தது. சித்திரகுப்தன் யாரோட கணக்கு பிள்ளை அப்படின்னா யமதர்மனோட கணக்கு பிள்ளை. இவர் யாரோட கணக்கு பிள்ளை? சண்டிகேஸ்வரர் என்பவர் சிவனுடைய கணக்கு பிள்ளை. கடவுள்களே 2 பேருக்கு தான் கணக்கு பிள்ளை இருக்குது. ஒன்று யமதர்மனுக்கு, இன்னொன்று சிவபெருமானுக்கு. சிவனோட சொத்து குலநாசம்ன்றல, அதனால தான் மாணிக்க வாசகர்கிட்ட கொடுத்த காசை கொண்டு போய் பாண்டிய மன்னன் கொடுத்து அனுப்பியிருப்பார் குதிரை வாங்க சொல்லி. அந்த காசை போய் சம்மந்தமே இல்லாமல் மாணிக்க வாசகர் ஏன் சிவனுடைய ஆலயம் கட்டினா அப்படின்னா அவர் முற்புறப்பில் செஞ்ச பாவம். அதனால கைலாயத்தில் போய் தங்கத்தை எடுத்துகிட்டு வந்துடுவார். அதனால தான் அவரோட சொத்தை வச்சே ஆலயம் கட்டினார். ஆவுடையார் சாமி கோயில்னு சொல்லி. அங்கே லிங்கமும் இருக்காது, கொடிமரமும் இருக்காது, நந்தியும் இருக்காது, ஆவுடை மட்டும் இருக்கும். அப்போ ஏற்பட்ட சிறப்பு அந்த ஆவுடையார் கோயிலுக்கு இருக்குது. இப்போ இந்த வலதுபுறத்தில் இருக்க சண்டிகேஸ்வரர் எப்படி செவுட்டு சாமின்னு சொன்னால் தெரியும்ல? தெரியுமா? சாமிகிட்ட போய் கை தட்டுவீங்களே. பெண்களுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை? தூங்குறாங்களா? இந்த கொடுமையா? சிரிக்கிறது மட்டும் பல்லு மட்டும் தெரியுதானா? யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க. சாமி இருக்கிற சாமி பேர் தெரியாதா? சாமி பேரை படித்து பார்க்காமல சாமி கும்பிடுவீங்க. செவுட்டு சாமின்னு சொன்னால் தெரியுமே, போய் கை தட்டுவீங்களா சாமிகிட்ட? சாமிகிட்ட போய் கை தட்டுறது, சாமியை பார்த்து விசில் அடிக்கிறது, சாமியை பார்த்து கண் அடிக்கிறது, கொஞ்சம் நஞ்சம் அநியாயமாக பண்ணுறீங்க. யார் அப்படிலாம் சாமியை கும்பிடணும்னு சொல்லி கொடுத்ததுன்னு தெரியல. பொதுவாகவே நந்திக்கு சிவனுக்கும் இடையில் போய் சாமி கும்பிடக்கூடாது. அதுவே பெரிய பாவம். ஏன்னா சிவனோட சிந்தையில் இருக்க யாரையுமே கலைக்கக்கூடாது. நந்தி பகவான் ஆகப்பட்டவர் அனுதினமும் சிவனுடைய சிந்தையில் இருப்பவர். அதனால் சிவனுக்கு நந்திக்கு இடையில் போய் சாமி கும்பிடக்கூடாது. இந்த சண்டிகேஸ்வரர் என்பவர் சிவனோட கணக்கு எழுதுறவர். சிவனை கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வலதுபுறத்தில் இருக்க சண்டிகேஸ்வரர் எப்படி கும்பிடணுமா? சிவனுடைய பக்தியை தவிர இந்த ஆலயத்திலிருந்து வேறு எதையும் எடுத்துகிட்டு போல அப்படின்னு சொல்லி கையை தொடச்சி காமிச்சிட்டு தான் சாமி கும்பிட்டுட்டு வரணும். அதை விட்டுட்டு சாமிகிட்ட போய் கை தட்டிலாம் சாமி கும்பிடக்கூடாது. அதெல்லாம் பெரிய பாவம். இனிமேல் பண்ணாதீங்க. அதனால் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாளையன்னு சொல்லக்கூடிய ஐவக நிலத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜ், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிறவாத சோதரை 7 பேர், 7மே ஆண் பிள்ளைனால. மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாளாக வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளிக்கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா. அதை விட பேர் அழகி ஒருத்தி வரப்போறா. அவளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளோட அழகுல நீங்களாம் தொப்புக்கட்டின்னு விழுந்துருவீங்க. அவ்வளோ ஒரு பேரழகு. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகி. இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் தங்கப்பாண்டி அண்ணா அவர்களுக்கும், அவங்க பேர் குழலி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நன்றி கடந்த வணக்கம். ஏன்னா எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊருக்கு தான் நாடகக்காரங்களோட முகம்லாம் தெரியும். ஆனால் வெளிநாட்டுக்கும் கொண்டு போய் நம்மளாம் சேர்க்கறது யார் அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் மூலமாக தான். வாழ்த்துக்கள், நன்றி கடந்த வணக்கம். அதனால் அவ்வளோ பெரிய பேரழகி. அவன் மட்டும் அழகு கிடையாது. முருகப்பெருமானை பார்த்துறீங்களா? முருகர் மட்டும்தான் அழகுன்னு சொல்லவே முடியாது. பறவைகளிலே அழகு மயில் தான், அது அவர் கூட தான் இருக்கும். ஆயுதத்திலே அழகு வேலு தான், அதுவும் முருகர் கூட தான் இருக்கும். அவர் மட்டும் அழகு கிடையாது. அவர் கூட இருக்க எல்லா விஷயமும் அழகாக இருக்கும். அது மாதிரி இவர் மட்டும் அழகு கிடையாது. இவள் கட்டிட்டு வரா பாருங்கள் சேலை, அதுவும் அழகாக இருக்கும். அவள் போட்டு வரா பாருங்கள் நகை, அதுவும் அழகாக இருக்கும். நீங்கள்லாம் கேட்பீங்க எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி. அவ்வளோ ஒரு அழகு. அதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தங்கள்லாம் என் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லணும்ல. யார் நினச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, குகனை, ஆறு முகனை, அந்த பால முருகனை. தேவர் பாட்டு பாடுறேன். தேவருக்கு ஏன் முத்துராமலிங்கன்னு பேர் வந்துச்சுன்னு ஒரு ஆள் சொல்லுங்க. அதுக்கப்புறம் தேவர் பாட்டு பாடுறேன். அப்படிலாம் கிடையாது. ராமலிங்கத்துக்கு முருகருக்கு என்ன சம்மந்தம்? பேரை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஐயா பாட்டை பாடுறேன். முத்துராமலிங்கன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு ஒரு ஆள் மைக்கில் சொல்லணும். நீ பாட்டுக்கு போதா. அப்பேற்பட்ட சிறப்பு இருக்குது. நான் முருகப்பெருமானுக்காக தான் காவலுக்கு வந்தேன். காவலுக்கு வந்த இடத்துல எனக்கு காதல் வந்துருச்சு. எப்பேற்பட்ட காதல்? வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விளைவும் இது நெடுங்கால பயணம் பயணம்.
பயணம் வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா காதலினம் சங்கு கண்டெடுத்து வந்தேன் ஓங்கார ஓசையிலே மெய் மறந்தேன் நான் ஆகாய கங்கை ஆடி வர கண்டேன் ஆனந்த வேதனில் மிதந்து வந்தேன் நான் முக்காலமே என் மானம் தேடி வந்ததோ நிற்காமலே என் மௌனம் பாடி நின்றதோ மயில் தோகையே ஒரு மணி வீணையாய் லயமாறாது நீ மீட்கிறதா வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா வானரது மீறி மண்ணுலகு தாண்டி வைபோக ஊர்வலமாய் போய் வரலாம் வா சொர்க்கபுரி சேர்ந்து இந்திரனை பார்த்து வாங்காத வரங்கள் எல்லாம் வாங்கிடலாம் வா நீ பூசிடும் பெண் பாவை வாடி நின்றதோ வந்தாமரை பொன்வண்டை தேடி நின்றதோ சுபவேளையே இந்த சுப நாளிலே நல்ல தேனாற்றில் நீராட்டவாவா வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா நினைக்காத பிரிவு நினைக்காமல் விலகும் இது நெடுங்கால பயணம் 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 வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா பேர்பட்ட காதல் என்னுடைய காதல் நன்றி நன்றி முருகப்ப காதலிக்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் தான் நாளைக்கே முருகருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் எல்லார் கையிலையும் நான் ஓடு கொடுத்து அனுப்புவேன் நீங்கள் எல்லாம் பொழைச்சிக்கணும் சரி பொழைச்சுக்கிறவா நான் ஓடு கொடுத்து அனுப்புவேன்னா பொழைச்சிக்கிறேன்னு சரின்றீங்க என்ன ஓடுன்னு சொல்லலையே திருவோடு தான் திருவோடு கிடையாது சிதம்பரத்தில் இருக்க 21,600 தங்க ஓடுகள் அதில் இருக்க ஒன்று ஒன்றா கொடுப்பேன் நீங்களாம் பிள்ளை குட்டியோட பொழைச்சிப்பீங்களா அதான் என் ஆசை அதனால் எத்தனை வயசில் காதலிச்சேன் அது 5 வயது அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வட்டி வேலனி 5 வயசுலேருந்து காதலிச்சிருக்கேன் இந்த மாதிரி காதல் கிடையாது புனிதமான காதல் தெய்வீகமான காதல் கட்டுனா அவர் தான் கட்டுவேன் இல்லைன்னா இல்லைனாலும் அவர் தான் கட்டுவேன் காதலிச்சவரையே கரம் பிடிக்க வேணும்னு நான் ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் எப்பேற்பட்ட காதல் மாதுளம் கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மகிழிலம் மகிழே மாதுளங்கனியே மரகத குயிலே மரகத மணியே என் மகிழிலம் மகிழே வாரங்கனி போடும் விழியே வாழிதனில் பாடும் மொழியே என் மலைதனில் ஆடும் விழியே புது மரங்கனி போடும் விழியே
பாதம்